ஐயா என்ன இன்னைக்கு கருப்பு சட்டை, எப்போதும் வெள்ளை சட்டை போட்டு வருவீங்க, வெள்ளை உள்ளம் கொண்டவரா? இன்னைக்கு என்ன கருப்பு சட்டை? கலர் என்னையா இருக்கு? கலரில் ஒன்றும் இல்லை. நான் வந்து சார் என்னை கொஞ்சம் பேச விடுங்களேன். எதுக்கு உடனே அவைக்கு என்ன வேணாலும் கேட்கட்டுமே. செப்டம்பர் 17 7/1 8 வந்து கட்டத்தில் சனி. சனிக்கு உகந்த கலர் கருப்பு. ஜோதிடம் பார்க்குறாரு பார்த்து எப்பங்க நீங்கள் ஜோதிடம் மாறினீங்க? ஏன் கருப்போட இருக்கக்கூடாதா? கருப்போட இருக்கக்கூடாது. அறிவு கட்டவனே, ஏண்டா அவரை வம்பளிக்கிறியா? இவர் இப்படிதான் மூர்த்தி தான் வம்பளித்து விட்டுருவேன். என்ன உண்மை? நான் சட்டத்தை படிச்சு பார்த்தேன். இது பயமா இருக்குல்ல. ஏன்னா நீங்க எல்லாம் சீமானுடைய தம்பிகள் தும்பிகளால இருக்கீங்க. இல்ல பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, ஏற்கனவே பாஞ்சு வருவாரு. அவன் பாப்பான் தான் மேல இடத்துல அங்க உட்கார்ந்து இருப்பான். அவன் கையெழுத்து போட்டா தான் போக முடியும். புரிஞ்சுக்கோ. தண்ணி வச்சு குண்டிய கவனமா இல்லையா? அதையா சொல்லுங்க. கோவணத்தை கட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஏன் குண்டிய கழுவுவீங்க, இல்லைன்னா கல்ல எடுத்து தொடச்சு போட்டு போவீங்க அந்த காலத்துல. ஆமா ஆமா, தண்ணி ஊத்துனாரு, நீங்க கழுவிக்கிட்டீங்க. ஆமா, இதெல்லாம் 20 வருடத்துக்கு முன்னாலே மேடையில் பேசியவர் எங்க ஐயா சாமியல் பாறையர். ஓ அப்படியா? அப்படியான்னு கேட்பீங்க. சட்டமலை சீனிவாசன் தீர்மானம் கொண்டு வந்து சட்டம் போட்டு வீதிகள்லாம் போறாரு நான் பாருங்கன்னு. ஆமா, இவர் புடுங்கினார் பெரியார். இவர்களெல்லாம் போராளியாக இருக்கிற பொழுது இவர் பொறுக்கித்தனதா சொல்றாங்க. காமாட்சி நாயுடு இந்த அம்மாளை ஆசை நாயியாக வைத்திருந்ததால் இந்த இடத்தை அவருக்கு பரிமாற்றம் செய்கிறார், கொடுக்கிறாருன்னு ரீசாப்ஸ்ல பத்திரப்பதிவு பண்றான். நீங்க கட்சி வழக்குன்னா உங்களோட நிப்பாட்டீங்க. எங்கள்கிட்ட எதுக்கு வரீங்க? எங்கள்கிட்ட எதுக்கு? எங்க தலைவர்களை பத்தி நீங்க பேசுறதுக்கு நீங்க யாரு பேச முடியாது? யாருங்க தமிழன்? யார் தமிழன்? நீங்க எல்லாம் உண்மையான தமிழர்கள். நீங்க எல்லாம் நான் தான் தமிழன். நீங்க எல்லாம் வந்து இங்க பாரு, என்னடா ஆதாரம்? ஆதாரம் பாத்ரூம் காட்டுறேன். எங்களுக்கு பொறுத்த மட்டும் நாங்க எல்லாம் தாய்மொழி தமிழ் தான், புரிஞ்சுக்கோங்க. கோவை ராமகிருஷ்ணன் போய் தெலுங்குல நீ உங்க தாய்மொழி என்ன சொல்லுவாரு? தெலுங்குன்னு நான் சொல்லுவாரு. நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க, நான் சொல்லுவாருன்னு தான் கேட்கிறேன் உடனே. ஆமா, இந்த நிமிஷம் வரை நாங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கோம். தெலுங்கர்கள் இல்ல, திராவிடர்கள். திராவிட தெலுங்கர்கள். திராவிட தெலுங்கர்களா? ஆமா, திராவிட தமிழர்கள். இங்க பாருங்க, நாங்க வந்து திராவிட தமிழ் தெலுங்கர்கள். அந்த தெலுங்கர்களா? திராவிட. நீ இதெல்லாம் பேசி பேசிதான் பல ஆம்னி பஸ்கள் நாட்டுல ஓடுது. ஆம்னி பஸ் தெரியுதா? தெரியுமா தெரியாது? அதாச்சும் லூசுப்பல. அவர் தான் அசிங்கமா பேசுறாரு. அசிங்கமா பேசல, உண்மையா பேசுறாரு. உண்மையா பேசுறதுல அசிங்கமா தெரியுமே. ஒரு கூட்டம் போடுறாங்க, எல்லாம் வயசு பொம்பளை பிள்ளைங்களா பாருங்க. இப்போது பெரியார் உயிரோடு இருந்தால் யார் அவரை கல்யாணம் முடிச்சுப்பீங்கன்னு தப்பு ஒரு 5-6 இப்படி தூக்குது கையை. ஐயா பேச சொல்லியிருந்தா எத்தனை கை தூக்கிருப்பாங்க நினைக்கிறீங்க? அட்டை தேடி வந்துருப்பாங்க. என்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட இருக்கு, எல்லாத்திட்டையும் தான் இருக்கு. இருக்கு. தமிழுக்குள்ள திராவிட இருக்கு, தெலுங்குக்குள்ள திராவிட இருக்கு, கன்னடத்துக்குள்ள இருக்கு. தலைவர் சொன்ன பாவாடை தூக்கி பாருங்க. திராவிடத்தின் பேரால் ஏமாத்துகிறார்கள் என்று சொன்னால் முதலில் கடையை போட்டவர் அவர் தான். இவங்கெல்லாம் பிரான்ச் தான். ஓ, அவர் தான் மெயின் பிரான்ச். அவர் தான் மெயின் பிரான்ச். இந்த ப்ராடக்ட்டோட பேட்டன்ட் ரைட் அவர்கிட்ட தான் இருக்கு. ஆமா, திராவிடத்தை யார் சொல்லுவா? தெலுங்கானா மட்டும். ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டாரு. அது ஒட்டா என்ன ஒட்டுற? நான் ஒரு இதுவும் ஒட்டலை. எனக்கு என்னங்க இருக்கு? ஏங்க இங்க பாருங்க, அவரு சுதந்திர போராட்ட வீரர். வீரபாண்டிய கட்டபொம்மனா? அவர் சுதந்திர போராட்ட வீரரை நீங்க வந்து தப்பா எதையாவது கட் பண்ணி எதையாவது எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணுனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக இயலுமா? என்ன சொல்லாது? நான் இங்க பாருங்க, ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. சும்மா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்ற நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். ஐயா, என்ன இன்னைக்கு கருப்பு சட்டை, எப்போதும் வெள்ளை சட்டை போட்டு வருவீங்க, வெள்ளை உள்ளம் கொண்டவரா? இன்னைக்கு என்ன கருப்பு சட்டை? நாங்கள் தந்தையாய் வணங்கக்கூடிய வெள்ளை சட்டை போட்டா வெள்ளை நல்ல உள்ளம். வெள்ளை சட்டை போட்டா தானே சார் அர்த்தம்? கருப்பு சட்டை போட்டா திட்டு உள்ளமா? என்ன இது பேச்சு? இது கலர் என்னையா இருக்கு?
கலரில் ஒன்றும் இல்லை. நான் வந்து சார் என்னை கொஞ்சம் பேச விடுங்களேன். எதுக்கு உடனே அவைக்கு என்ன வேணாலும் கேட்கட்டுமே. அதாவது நாங்கள் தந்தையாய் போற்றக்கூடிய எங்களுடைய தந்தையாரை தவறாக பேசிய எங்களுடைய மாப்பிள்ளை சீமான் அவர்களுக்கு மாப்பிள்ளை அவர்களுக்கு எதிர்ப்பு காட்ட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த கருப்பு சட்டை போட வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டது. ஒரு பக்கம் கரையான் அரித்த மாதிரி இது கருப்பு சட்டை இருக்காது. ஏன்னா சட்டை இது ஒன்றா இருக்குது, கருப்பு சட்டை நிறைய இருக்குது, கவலைப்படாதீங்க. சார் சொன்னது ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் மொத்தமாக கரையான் அரிச்சிடும், அதைத்தான் அப்படி சொல்கிறாரு, பாதி அரிச்சிருக்குன்னு. பரவாயில்ல. ஆகவே அவருக்கு எதிர்ப்பு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லவில்லை, சொல்லக்கூடாத ஒன்றை சொல்லி இருக்கிறார். என்ன உண்மை? என்னடா உண்மை? ஆத்தாகிட்டையும் மககிட்டையும் போறான் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வன்கொடுமை. சீமான் வன்கொடுமை சட்டத்தில் அவரை கைது செய்யப்பட வேண்டும். வன்கொடுமை சட்டத்தில் இப்படி பேசுறதே வன்கொடுமை தான். வன்கொடுமை ஒரு பொண்ணை புணர்வுனால் தான் வன்கொடுமை இல்லை. இந்த மாதிரி தவறாக ஆணையம் பெண்களை பேசினாலே அது வன்கொடுமை சட்டத்தில் இடம் இருக்கு. நான் சட்டத்தை படிச்சு பார்த்தேன். இது பயமா இருக்குல்ல. ஏன்னா நீங்க எல்லாம் சீமானுடைய தம்பிகள் தும்பிகளால இருக்கீங்க. இல்ல பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, ஏற்கனவே பாஞ்சு வருவாரு. என்ன பண்றது? பயம்தான். ஆகையினால திரு சீமான் அவர்கள் தான் பேசியதற்கு பகிரங்க ஊடகத்தின் வாயிலாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டார்ல, அதை ப்ரூஃப் பண்ணணும். அவருக்கு பெரியார் சொன்னார் என்பதை ப்ரூஃப் செய்ய வேண்டும். அப்படி அதையும் செய்ய தவறும் பட்சத்தில் ஏற்கனவே அவர் மீது இன்றைக்கு பல வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. அந்த வழக்குகள் அவரை என்ன செய்ய கமிஷனர்கிட்டயே வழக்கு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் வழக்கு, தஞ்சாவூர்ல அதான் தந்தை பெரியாரை இழிவாக பேசியமைக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனக்கு வயசு 77 ஆகுது. 77 வயசு வரைக்கும் வளரவே இல்லையோ? அது எங்களுக்கு வளர்ந்துருக்கா இல்லையாங்கிறத. 77 வயசுல ஒரு பெரிய மனுஷன் வந்து ராமசாமி போய் எங்கள் அப்பான்றாரு. உங்கள் இனிஷியல் தாங்க ஐயா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் தந்தை என்று சொல்லுவது அவர் எல்லாருக்குமான தந்தை. நாங்க தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நாங்க ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் நான் சொல்றேன். அப்படித்தான் எல்லாருமே எல்லாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், திராவிட கழகத்தை சார்ந்த எங்களுக்கு எல்லாருக்குமே அவர் தான் தந்தை, வழிகாட்டி. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் அப்பா இருக்காங்க. எங்க அப்பா பேரு கோவிந்தராஜ் தான். அதுக்காக இங்க பாருங்க, அவர் வந்து ஒரு மரியாதைக்குரிய சொல்லது. நீங்க நினைக்கிற மாதிரி அது நீங்க சொல்லலைன்னா உங்களை நாங்க கட்டாயப்படுத்தணுமாங்க? நீங்க சொல்லணும்னு சொன்ன நாங்க தந்தை பெரியார் நாங்க சொல்றோம். அதுல எங்க உங்களுக்கு வலிக்குது? இங்க பாரு, போடத்தான் செய்வோம். தந்தை பெரியார் அப்படின்ற வார்த்தையை படிக்க வச்சீங்க. இங்க பாரு, அவர் எல்லாருக்கும் இன்றைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய விழுப்பு இன்னைக்கு பேசுறதே அவருனால தாண்டா பேசுறேன். இல்லைன்னா பேசுறதுக்கு உங்களுக்கு அதாவது ஒரு விஷயம், கம்பு கூட்டுல இடுக்கிக்கிட்டு செருப்பை தூக்கி ஒடிச்சு விட்டு நடந்து போன காலம்லாம் போய் இன்னைக்கு செருப்பை போட்டு சட்டை போட்டு இன்னைக்கு ஜபர்தஸ்தா நடந்து போறதுக்கெல்லாம் வழிவகுத்ததே தந்தை பெரியார் தான். புரிஞ்சுக்கோ. சார், இவர் என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இவர் ஆனா வாய் பேசுறது காரணம் பெரியார் தான், நீங்க பேண்ட் சட்டை போட்டது காரணம் பெரியார் தான் கொந்தளிக்கிறாருல்ல. பக்கத்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் பெரியார் எதுவும் இல்லை, ஆனால் அவங்களாம் பேண்ட் சட்டை போடுறாங்க, அவங்களாம் பேசுறாங்களே. இந்த திராவிட நாடு முழுமைக்குமே, தமிழ்நாடு மட்டுமல்ல, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி எல்லாத்துக்கும் சேர்த்து தான். அங்க வந்து தந்தை வந்து பெரியார் யாரும் சொல்லலையே. யார் சொல்லலைன்னா யாருன்னா கேண்டா பெத்த பிள்ளை வந்து நீங்க தகப்பனோட சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டு இவன் எங்க அப்பனே இல்லைன்னு சொல்ற காலம் தாண்டா இந்த காலம். எடுவிட்ட பையில ஐயோ
சும்மா ஏதோ பேசுற, என்ன பேசுற? நான் ஒத்துக்க முடியாது. நான் எப்படி ஏத்துக்க நீ முடியும்? ஒத்துக்கலன்னா யாரு ஒண்ணு ஒத்துக்க சொல்லி சரி, நான் இன்னும் கட்டாயம் சீமாட்ட ஆதாரம் கேக்குறீங்கல்ல, சீமாட்ட ஆதாரம் கேக்குறீங்கல்ல, உங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு? பெரியார் இருந்தனால தான் நாங்க வாய் பேசுறோம், பேண்ட் சட்டை போடுறோம்னு. லூசு. எத்தனை ஆதாரம் வேணும்? கொடுங்க, ஒரு ஆதாரம் கொடுங்க. என்னத்தை கொடுக்க? இந்த நீ இப்ப என்கிட்ட ஆதாரம் கேட்கறதே உனக்கு நான் பேசுறதுக்கு பெரியார் பாரு, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. இந்த கல்வியே வந்து ஒரு காலத்துல வெறும் பாப்பானுங்களுக்கு மட்டும்தான் கல்வி. இங்க பாரு, அந்த காலத்துல கல்வி எல்லாம் படிக்கல, பூரா திண்ண பள்ளிக்கூடம் தான் இருந்துச்சு. திண்ண பள்ளிக்கூடத்துல கூட உச்சு குடும்பிய வச்ச பாப்பாங்களுக்கு தான் நடந்துச்சு. மத்தவன் போய் படிக்க விட மாட்டான். அப்படியே படிக்க வச்சுன்னா கூட அதுக்கு காரணம் என்னன்னா, பிரிட்டிஷ்காரன் காலத்துல நிறைய ஸ்கூலு காலேஜ் நிறைய கட்டினா கல்விக்கூடத்துக்கு வரணும்னு சொல்லி. எப்படி இந்த அளவுக்கு வரிசையா பொய்யா? என்னடா பொய்? என்ன இங்க பாரு, வெளிநாட்டுல போய் படிக்க அந்த காலத்துல கவர்னர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினா அவன் தான் கவர்னர்கிட்ட, அவன் பாப்பான் தான் மேல இடத்துல அங்க உட்கார்ந்து இருப்பான். அவன் கையெழுத்து போட்டா தான் போக முடியும். புரிஞ்சுக்கோ. தண்ணி வச்சு குண்டிய கவனமா இல்லையா? அதையா சொல்லுங்க. கோவணத்தை கட்டிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் குண்டிய கழுவுவீங்க, இல்லைன்னா கல்ல எடுத்து தொடச்சு போட்டு போவீங்க அந்த காலத்துல. ஆமா, தண்ணி ஊத்துனாரு, நீங்க கழுவிக்கிட்டீங்க. ஆமா, இங்க பாருங்க, நீங்க பெரியார வந்து தவறா பேசுறத என்னால ஏத்துக்க முடியாதுங்க, யாராக இருந்தாலும் சரி. இங்க பாருங்க, அவரு என்ன சொன்னாரு? நான் சொல்றது இங்க பாரு, அவர் என்ன சொன்னாரு? நான் சொன்னது சரியா தப்பாங்கிறத உன்னுடைய அறிவின் மூலமா சிந்திச்சு செயல்படுன்னு தான் சொன்னாரே தவிர, நான் சொன்னதை நீ முழுமையா ஏத்துக்கன்னு சொல்லல. நம்ம வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை பார்த்து அடிப்பொடி அடிப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னது நீயா உணர்ந்து பார்த்து சரியா தப்பா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏங்க, அது பொம்பளை பிள்ளைகளை பார்த்து அந்த மாதிரி சொல்ல இயலுமாங்க? சொன்னாரு. என்ன சொன்னாரு? உனக்கு வந்து சுகம் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்க, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு தேவைப்பட்டா எங்க வேணாலும் நீ போய்க்கலாம். அதாவது அது ஒரு புராணத்தை சொல்றாரு. அதுல வந்து தாய் யோனி வந்து தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு அதுல இருக்கு. நான் ஒரு படி மேல போய் தாய் யோனியும் அதுல சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, திருச்சி பொதுக்கூட்டத்துல பேசுங்க பாருங்க, நீங்க எல்லாம் ரெக்கார்டா எடுத்து வெளியில பாருங்க. வரட்டும், அது மட்டும் இல்லாம வரட்டும் பாருங்க, ஒன்று கேளுங்க. சீமான் தான் இன்னைக்கு புதுசா சொல்லிட்டாரு அங்க போறதை பத்தி. ஏற்கனவே எச் ராஜா ஒரு முறை பேசினா 2018ல, அதுக்கப்புறம் இப்ப இந்த ஆள் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி பல பேர் இதை பேசியிருக்காங்க. பல பேர் யார் பேசினா? ஒருத்தர் இருந்தார், புரிஞ்சா? இதெல்லாம் 20 வருடத்துக்கு முன்னாடி மேடையில் பேசியவர் எங்க ஐயா சாமியல் பாரு. ஓ, அப்படியா? பெருசா பேசுறேன். இது மட்டும் அப்படியான்னு கேப்பீங்க. பிரச்சனையா என்ன தெரியுமா? பாரு, எங்க காலுக்கு செருப்பு பெரியார் போட்டு மாட்டி விட்டான்றாங்களா, அதாலதான் சொல்றவங்க செருப்படிவாங்க. அதுக்கு முன்னாடியே ஷூ போட்டவங்க நாங்க. கண்டுபிடிச்ச மாதிரி. பெரியார் பிறப்பதற்கு முன்பு இங்கு பட்டியல் சமூக மக்கள் பொது இடங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற தடை இருந்தது. அந்த தடையை சட்டமன்றத்தில் திட்டமலை சீனிவாசன் தீர்மானம் கொண்டு வந்து சட்டம் போட்டு வீதிகள்ல போராடினான் பாருங்கன்னு. ஆமா, இவர் புடுங்கினார் பெரியார். இவர்களெல்லாம் போராளிகளாக இருக்கிற பொழுது இவர் பொறுக்கித்தனதா சொல்றாங்க. ஆமா, ஆமாவா? ஒத்துக்கிறீங்களா? காவேரி ஆற்று படுகையில அவர் பண்ண லீலைகள்லாம் தமிழர் தலைவர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல அவரோட ஒப்புதலோட இதையெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதையெல்லாம் வாங்கி படிங்க. நான் என்ன சொல்றேன் சார், ஒரு காலத்துல அவர் வந்து மோசமான ஆளா கூட எடுத்துட்டு போனோம் சார். இப்போ அந்த செத்த பணத்தை எடுத்து யாரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண விரும்பல. ஆனா இன்றைய வரை 2025 வரை காலையில எங்க வீட்டுல வடை சுட்டா நீங்களாம் சமைக்கவே முடியாது, உங்க வீட்டுல வடை சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன வாங்கி கொடுத்ததே பெரியார் தான் சொல்றீங்க தெரியுமா? அதுதான் எங்களுக்கு பிரச்சனையே. இன்னைக்கு ஐயா வந்து சொல்றாரு, நான் வந்து கரும்பு சிலை போட்டிருக்கேன்னு. தமிழ்நாட்டுல திராவிடர் கழகத்திலேயோ அல்லது திராவிட கழகத்திலிருந்து பிரிந்த கட்சிகளிலேயோ எத்தனையோ தமிழர்கள் இருக்காங்க. ஏன் ஐயாவோட சொந்தக்காரர் மட்டும் இன்னைக்கு வந்து இது சீமான் வீட்டை நோக்கி போறாரு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? கையை விட்டு எந்த அளவுல தானே இருக்கிறீங்க, எண்ணிக்கை பண்ற அளவுல தானே நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ அந்த ஆளை நீங்க சாதியா பாக்குறீங்க. நம்ம சாதிக்கான இனத்தானே திட்டாங்களே, நம்ம எப்படி விடுறது? அது மட்டும் இல்லாம நம்ம நாளைக்கு அங்க கட்சி இங்க கட்சி, நீங்க யாருப்பா ஓ அப்படின்ற நிலை வந்துடுறதுக்காக தான் இன்னைக்கு நீங்க கொதிக்கிறீங்க. இதற்கு
உங்களுக்கு ஆதரவா எங்க ஆளுங்க 4-5 பேர் கூட ஓடிக்கணும் முடியாதுங்கன்னு உண்மையிலே வந்து எதுவுமே தெரியாது அப்பாவி அவளை பார்த்து நம்ம இறக்கத்தான் படணும். கோவம் வர மாட்டேங்குது. ஏன்னா திகாவோட பயிலாவே பிற்பட்டோர் நலம் காக்கும் இயக்கம் தான். அதில் எஸ்சிக்கு வேலையே கிடையாது. ஏன் இந்த பாவிங்க எஸ்சிங்களை வச்சுக்கினே பெரியார் அதாவதுங்க ஊர்த்திருக்காரர்கள்லாம் கொஞ்சம் போல வந்து விழிப்படை வரைச்சிட்டாங்க. எங்க ஆளுங்க மட்டும்தான் இன்னும் பெரியாரை தூக்கி பிடிச்சிக்கின்னு. ஏன்னா எங்கள் வந்து நினைவில் பிறந்த தலைவர்கள் பலர் அம்பேத்கர் கூட பெரியாரை ஒப்பிடுறாங்க. அவனுக்கும் பெரியார் கூட அம்பேத்கர் எதுவுமே ஒப்பிடுறாங்க. அதால பெரியாரும் நமக்கு ஏதோ செஞ்சிருப்பால் கொடுக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, நாங்க என்ன சொல்லிருப்பா ராமசாமி நாயகர் ஒண்ணுமே செய்யலப்பா, ஏன்பா நீங்க அவங்களோட வந்து கடந்த கால வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம்னா அது சரோஜாதேவி புக் மாதிரி இருக்கும், வேணாமான்னு சொல்றோம். நாங்க அதுக்குள்ளேயும் போக வரும். அது அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க போயிருப்பாங்க அந்த காலத்துலங்க. இல்ல சார், அது எடுத்துட்டு போகுது சார். அது ஒரு உதாரணம். அந்த காலத்துலங்க இன்னார் இப்போ உதாரணத்துக்கு காமாட்சி நாயுடு வச்சுங்க. காமாட்சி நாயுடு இந்த அம்மாளை ஆசை நாயியாக வைத்திருந்ததால் இந்த இடத்தை அவருக்கு பரிமாற்றம் செய்கிறார், கொடுக்கிறாருன்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பத்திரப்பதிவு பண்றான். இப்போ போய் பண்ண முடியுமா? முடியாது. நான் ஆசை நாயிக வைத்திருக்கிற காரணத்தினால் இந்த இடத்தை இந்த அம்மாள் பதிவு பண்ண முடியுமா? முடியாது. ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுல்ல. அப்போ அந்த காலத்துல அது இருந்தது, கர்மம் ஒழிஞ்சு போகுது. ஐயோ அது எதுக்குப்பா அந்த எதுக்கு அந்த ட்ரைனேஜை திறந்து பாக்குறீங்க நாங்க சொல்றோம். ஆனா நீங்க ஊரே அந்த ட்ரைனேஜை திறந்து இந்த மூணு நீ குடி என்ன மைசூர்காரங்க குடிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை தான் இப்போ. குடிக்கலன்னா உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க பாட்டு போங்களே. உங்களை யாரு நாங்க எங்கள்கிட்ட வந்து கேட்க சொன்னா? நீங்க பாட்டுக்கு உங்க வேலை ஏதோ வெட்டி ஏதோ அதை பாருங்க. நீங்க கட்சி வளர்க்கணும்னா உங்களோட நிப்பாட்டுங்க. எங்கள்கிட்ட எதுக்கு வரீங்க? எங்கள்கிட்ட எதுக்கு எங்க தலைவர்களை பத்தி நீங்க பேசுறதுக்கு நீங்க யாரு? உங்களை நாங்க பேசுனா நீங்க உங்களை பத்தி நாங்க எங்களை பேசுனதுனால உங்களை பேச வேண்டியது வருது. யாருங்க தமிழ? யார் தமிழ? நீங்க எல்லாம் உண்மையான தமிழர்கள். நீங்க எல்லாம் நாங்க ரெண்டு பேரும். நீங்க நான் தான் தமிழன். நாங்க ரெண்டு வெள்ளச்சட்டை போட்டுருக்கோம். நாங்க வந்து பெரியாருக்கு ஆதரவா வரல. இப்ப யார் இங்க வந்தது? பாரு, நான் தான் தமிழன். நீங்க எல்லாம் வந்து ஆதாரம் காட்டுங்க. இங்க பாரு, என்னடா ஆதாரம்? ஆதாரம் பாத்ரூமுக்கு வா காட்டுறேன். தமிழன் என்னது? எங்கு பிறப்பினும் தமிழன் தான். இங்கு பிறப்பினும் அயலான் அயலான். ஆமா, சொன்னது யாரு? அப்படின்னு சொன்னது யாரு? யாரு சொல்லுங்க? பாவேந்தர். அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு? என்ன சரி, நீங்க சொன்னது சரிதான். பாவேந்தர் தான் சொன்னாரு. அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு? சுப்புரத்னம். அந்த சுப்புரத்னம் எங்க பிறந்தாரு? நான் போய் இப்போ நாங்க ஆந்திராவுக்கு போயிடுறோங்க. போயிட்டு ஒரு தலைமையில கடை வச்சு பழைக்கிறோங்க. நான் அங்க போனதாலும் தமிழன் தான் இல்லையா? ஐயா, எங்க போனாலும் தமிழன் தான். அவன் அயலான் இங்க பிறந்தா அயலான்னா இங்க வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்றவன் எப்படி அயலான் ஆக முடியும்? எப்படி முடியும்? இப்ப பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க தாய்மொழி என்ன? தமிழ். எனக்கு தான், உங்களுக்கு தான். வேற என்ன? எனக்கு யாருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு உனக்கு? நீ தமிழங்கிறதுக்கு என்னடா ஆதாரம்? தாய்மொழியை படித்தவனை என் தாய் தடுத்தாலும் அப்பேற்பட்ட தாய்மொழியவே பிழைப்புக்காக வயிற்றுக்காக நீங்க மாத்துறீங்க. நல்லா இருக்கு. பொய் பேசாதீங்க. எங்களுக்கு பொறுத்த மட்டும் நாங்க எல்லாம் தாய்மொழி தமிழ் தான். புரிஞ்சுக்கோங்க. கோவை ராமகிருஷ்ணன் போய் தெலுங்குல நீ உங்க தாய்மொழி என்ன சொல்லுவாரு? தெலுங்குன்னு சொல்லுவாரு. நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க, நான் சொல்லுவாருன்னு தான் கேட்கிறேன். உடனே சிரிக்கிறீங்க. அவர் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் கோவை ராமகிருஷ்ணன் வந்து எந்த அளவுக்கு இலங்கையில இருந்த நம்மளுடைய எப்படி பாடுபட்டாரு தெரியுமா? அவர் தெலுங்கு இல்லடா, அவர் தமிழன் தான். அடிஷனல் லாங்குவேஜ் தான் தெலுங்கு. புரிஞ்சுக்கோ. உங்க ஆட்கள் எல்லாமே சொல்லுங்க அடிஷனல் லாங்குவேஜ். ஆமாடா, பூர்வீகமா பிறந்து வளர்ந்துருக்கோம் நாங்க இங்க. ஆமா, இப்ப ஹிந்தி கத்துக்கிறோம், இங்கிலீஷ் கத்துக்கிறோம்ல, அது மாதிரிதான். அது அடிஷனல் லாங்குவேஜ் தெலுங்கு, அவ்வளவுதான். அத போய் நீங்க நாங்க எப்படி தெலுங்கு மட்டுமே கத்துக்கிறீங்க? தெலுங்கு மாத்திரமே கத்துக்கணும். எந்த இங்க பாரு, தெலுங்குல சும்மா இரு. என்ன மொழி வரும் தெரிஞ்சிடும். என்ன பண்ணுவோம், நீட்டா ஒரு பிச்சை எல்லாம் ஒரு கம்பல சூட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி சொல்ற ஆளு ஒண்ணு வைக்கிறோம். தேவடா ஆடுறாங்களா, தெலுங்குல தேவடாடுறாங்களா? இங்க பாருங்க, எல்லாமே
நாங்கள் தமிழ் தான், தாய்மொழி தமிழ் தான், ஐயா, நாங்க சேர்க்க அடிஷனல் லாங்குவேஜ். நீங்க யாருங்க எங்களை சேர்க்கறதுக்கு? உங்களுக்கு யாருங்க உங்களையே அந்த தேசத்துல ஐயா, தமிழை அப்புறப்படுத்தணும். தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்ன ஆட்கள் ஆதரிக்கிறோம். நாங்க எப்படி தமிழரை ஏற்க முடியும்? இப்ப இந்த பேசுறீங்களா, இது காட்டு மிராண்டி மாதிரி தானே இப்ப பேசுறீங்க ரெண்டு பேரும். இப்ப ரெண்டு பேரும் எப்படி பேசுறீங்க? பாத்தீங்களா, தமிழையும் காட்டு மிராண்டிங்க, பேசுற எங்களையும் காட்டு மிராண்டிங்க. நீங்க யாரு? நான் தான் தூய்மையான தமிழன். அப்போ நான் தூய்மையான தமிழன். இப்போ சரி, உங்க ராமசாமி சொன்ன மாதிரி தமிழ் பேசுறவங்க முட்டா பசங்க பாசை. எது யாரு தமிழ் பேசுறவங்க தமிழ் வந்து ஒரு நீச பாசை. தமிழ் பேசுறதுலாம் முட்டா பசங்க பாசை. தமிழ் படிச்சு ஒண்ணு கிடைக்க போகுது. முட்டா பசங்க பாசை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒத்துக்கிறீங்களா சார்? நீங்க முட்டாள் ஒத்துக்கிறா இத முடிச்சிரும். ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு. இருடா பதில் சொல்லுங்க. இருடா நாயே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரியார் என்ன சொன்னாரு? எதை நான் சொன்னாலும் உன்னுடைய பகுத்தறிவால் நீ அதை சிந்தித்து எது நல்லது எது கெட்டது உனக்கு என்ன தோணுகிறதோ அதை செய்யும் தான் சொன்னாரே தவிர நீ முட்டாள்னு சொன்ன உடனே அவர் முட்டாளாகிறான்னு சொன்னாரு. சும்மா இருங்க. ஒரு ஆம்பளை பார்த்து நீ பொம்பளைன்னு வரா, இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஊத்திட்டு நிரூபிச்சு காட்டுறதுலாம் லூஸ் தனமா இல்ல. இங்க பாருங்க, இது வந்து இதுதாங்க உண்மையான பகுத்தறிவுங்கிறது. இதுதாங்க பகுத்தறிவு. பகிலவன் அதான் பகுத்தறிவு. புரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய சுய புத்தியில நீங்க சிந்திச்சு செயல்படுங்கன்னு சொல்றதுதான் பகுத்தறிவு. புரிஞ்சுக்கோங்க. இந்த ராமசாமி நாயக்கர் சொல்லல, இது கார்ல் மார்க்ஸ் சொன்னாரு, அதுக்கு முன்னாடி புத்தர் சொன்னாரு. சார் எல்லாரும் சொல்லியிருக்காங்க சார், அவரும் கூட சொல்லியிருக்கலாம் சார். நான் எதுக்கு வந்து சார் இதுக்கு நாங்க வந்து உரிமை கொண்டாடல. எங்க தலைவர் சொன்னாரு, அதை நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். உங்க தலைவர் சொன்னாருன்னா உங்க ஜாதி சங்கத்துக்குள்ள பேசுங்க. அது யாருங்க? நீங்க யாரு? நாங்க இந்த நாட்டை நாங்க ஆண்டுகிட்டு இருக்கோம். 1967 இருந்து திராவிட கட்சியில் தான் இந்த நாட்டை ஆளுது. நாங்க பேசுறோம். ஆமா, இந்த நிமிஷம் வரை நாங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கோம். தெலுங்கர்கள் இல்ல, திராவிடர்கள். திராவிட தெலுங்கர்கள். திராவிட தெலுங்கர்களா? ஆமா, திராவிட தமிழர்கள். ஐயா, ஒன்னு முடிவு பண்ணுங்கயா. இல்ல சீட்டாவது எழுதி கொடுங்க. தமிழரா தெலுங்கரா? இங்க பாருங்க, நாங்க வந்து திராவிட தமிழ் தெலுங்கர்கள். அந்த தெலுங்கர்களா? திராவிட தமிழ் தெலுங்கர்கள். எதுக்கு தெலுங்கர் வருது? அடிஷனல் லாங்குவேஜ் தெலுங்கு. எனக்கு கோவம் வருதுயா. நீங்க அடிஷனல் லாங்குவேஜ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஒண்ணு இல்ல, நாங்களும் தமிழ் தான், மண்ணு தான். சரி, அப்ப நீங்க வெறும் தமிழ், திராவிட தமிழ். திராவிட தமிழ். ஆமா, நீங்க ஏதாவது அடிஷனல் லாங்குவேஜ் கத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சொல்லலாம். நீங்க ஹிந்தி கத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹிந்தியை வச்சுக்கோங்க. ஆங்கிலம் கத்துருந்தீங்கன்னா ஆங்கிலத்தை வச்சுக்கோங்க. எது? நாங்க வெளியில இருந்து வந்தோமா உள்ள இருந்து வந்தோமாங்கிறது பிரச்சனை இல்ல. பதில் சொல்லுங்க. என்னடா தமிழரா தெலுங்கரான்னு கேட்டாரு. திராவிட தமிழ் தெலுங்குன்னு சொன்னீங்க. ஏன் தெலுங்கர உள்ள சொல்லுவீங்க? இங்க பாரு, நான் தமிழன் தான்டா. அப்புறம் தெலுங்கர் வருது, அது அடிஷனல் லாங்குவேஜ்டா. அப்ப திராவிடம் எதுக்கு வருது? திராவிடம் தான். திராவிடத்துல கட்டுப்பட்டதானே தமிழ். திராவிட மொழிகள் தமிழ் கட்டுப்படாது. ஒரே ஏதாவது திராவிட மொழி குடும்பத்துல தான் தமிழ் வருது, தெலுங்கு வருது, மலையாளம் வருது, கன்னடம் வருது, துளுவம் வருது. லூசுத்தனமா பேசக்கூடாது. ஒன்ன புடுங்கு. எங்க அண்ணன் திருமாவளவன் அறிவாளியா இல்லையா? அவர் அறிவாளியா இல்லையான்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? அவர் அறிவாளி தான். அதாவது உங்களுக்கு என்ன சந்தேகம்? திராவிடங்கிறது ஒரு மொழி இல்ல, இனம் இல்ல, ரேஸ் இல்ல, நிலப்பரப்பு இல்ல. அது சும்மா ஒரு சிந்தனை. அவருக்கு தோணுது அவர் சொல்றாருங்க. மூர்த்தி, இங்க பாருங்க, அவருக்கு தோணுது அவர் சொல்றாரு. அவர் அறிவாளியா அறிவாளி இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை. பாருங்க, அவருக்கு தோணுது அவர் பேசுறாரு, உங்களுக்கு தோன்றது நீங்க பேசுங்க. உங்களுக்கு இங்க பாருங்க, இப்ப நீங்க இப்ப பேசுறீங்கல்ல, உங்களுக்கு தோணுது தானே பேசுறீங்க. அதை நான் போய் ஏன் இப்படி பேசுறீங்க கேட்க முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை. அதாவது ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஒவ்வொரு இது செயல்பாடுகள் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இப்படி சீமானை பற்றி இவ்வளோ பொங்குறீங்களே, இதே சீமான் வந்து இதே திராவிட கழகத்து கூட்டங்கள்லையும் இதே திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்கள்லையும் பேசும்போது அன்றைக்கு பெரியாரை பற்றி இப்போ என்ன பண்ணாரு? எனக்கு அவர் அறிவாளியா? அதான் அறிவாளி தான், ரொம்ப அறிவாளி. அறிவு ரொம்ப முத்தி போச்சு, அதனால அவர் பின்னாடி போறாங்க. அவர் எங்க தலைவரை பத்தி தவறாக பேசினதுனால அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க.
அது என்ன நாங்க சொல்லணுமா? சொல்லி முடிஞ்சு. அதெல்லாம் சொல்ல இயலாது. சொல்லிவிட்டா நான் வந்துடுறேன், பெரியார் பக்தரா வந்துடுறேன். போடா, நான் என்னத்துக்கு சொல்லணும்? பிறந்த நாள் தெரியல வந்துடுறீங்க இங்க இருந்து. பிறந்த சரி, இது பகுத்தறிவா? இது பகுத்தறிவா? முத செப்டம்பர் 17 செப்டம்பர் 17 7/1 8 வந்து கட்டத்துல சனி. சனிக்கு உகந்த கலர் கருப்பு. ஜோதிடம் பாக்குறாரு பாத்தியா? எப்பங்க நீங்க ஜோதிடம் மாறினீங்க? ஜோதிடம் எப்ப கத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் பார்த்தா கருப்பு போட்டாரு. அப்படியா? சொல்லுங்க. 17 இல்ல 8 இதுல பிறந்தவங்க எந்த பெரிய ஆளா இருந்தாலும் சரி கருப்போட தான் அலைவாங்க. கருப்போட தான் அலைவாங்களா? கருப்பு கலரோட. கருப்புனா அந்த கருப்பு. கருமம் பிடிச்சாலியா நீரு? கொஞ்சம் கூட உமக்கு வெக்கமான ரோசம் எதுவுமே இல்லையா? இல்ல கருப்பு துணியை போட்டு சுத்துவாங்கன்னு சொன்னா அது வேற. சரி, வேற கருப்போட தான் சுத்துவாங்க. கருப்போட இருக்க கூடாதா? கருப்போட இருக்க கூடாதா? அறிவு கட்டவனே, அவரை வம்பளிக்கிறியா? இவர் இப்படிதான் மூர்த்தி ஏதாவது வம்பளித்து விட்டுருவேன். என்ன உண்மை? எல்லாத்துக்கும் தான் கற்புங்கிறது, எல்லாத்துக்கும் ஆணுக்கும் ஒண்ணுதான் பொண்ணுக்கும் ஒண்ணுதான் அந்த காலத்துல. சரி, யார் ஒன்னாலும் யார் கூட ஒன்னாலும் பேசலாம். ஒரு பெண் இருக்கான்னா அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தை, அவங்க வீட்டுக்காரன், அந்த வீட்டுக்காரன் சொல்ல ஒரு ஆண், அக்கம் பக்கம் பார்த்தவன் போனவன் வந்தவன் எல்லாரும் அந்த பெண்ணு கூட பேசலாம்னா உங்களுக்கு புரியுதுல்ல? அந்த மாதிரி இருக்கிற போது அந்த பெண் மனதாலும் உடலாலும் துன்பப்படுகிறாள். என்னன்னா அது இப்போதான் ஒருத்தன் வந்தான், அப்புறம் இன்னொருத்தன் வரான் அப்படின்னு அவளா நொந்து, நான் யாரோடு விரும்புகிறோனோ அவனோடு மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு அவளுக்கு அவளே ஒரு வட்டத்தை போட்டுக் கொள்கிறாள். அதுக்கு பேர் தான் கற்புன்னு நம்ம குணா ஐயா ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதை படிங்க. அதால பெண்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு பாதுகாப்பு வளையத்தை, ஒரு நெறியை ஏற்படுத்தி கொண்டது பேர் தான் கற்பு. உடனே இதை கழிச்சிரு, அவன் 2 பேர்கிட்ட போறான், நாமல நீ 4 பேர்கிட்ட போ, நீ கர்ப்பப்பையை தூக்கி கிடாச்சிரு, அவன் முடிய இப்படி வெட்டுறானா அதே மாதிரி நீ முடிய வெட்டிக்க. இந்த கர்மத்தெல்லாம் சொல்லி கொடுத்து தான் இன்னைக்கு லிவிங் டுகெதர் அதுக்கு கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. இந்த கள்ளக்காதல் எல்லாம் வளர்த்து தான் திருமணம் கடந்த உறவுகளை கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. நீ இதெல்லாம் பேசிதான் பல ஆம்னி பஸ்கள் நாட்டுல ஓடுது. ஆம்னி பஸ் தெரியுதா? தெரியுமா தெரியாதா? அவர் தான் அசிங்கமா பேசல, உண்மையை பேசுறாரு. உண்மையை பேசுறதுல அசிங்கமா தெரியுமே. இது ஃபுல்லா கொண்டு வந்தது யாரு? ஒரு கூட்டம் போடுறாங்க, எல்லாம் வயசு பொம்பளை பிள்ளைங்களா பாருங்க. இப்போது பெரியார் உயிரோடு இருந்தா யார் அவரை கல்யாணம் முடிச்சுப்பீங்கன்னு தப்புன்னு ஒரு 5-6 இப்படி தூக்குது கையா. ஐயா பேச சொல்லியிருந்தா எத்தனை கை தூக்கிருப்பாங்க நினைக்கிறீங்க? அட்ரஸ் தேடி வந்துட்டு இருப்பாங்க. ஐயா ஏன்னா உனக்கு பேசுறதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வேற வேலையே இல்லையா? வேற என்ன வேலை? உங்க பெரியார் பேசினதான் பேசிக்கிட்டு இருக்கோம் உட்காந்து. பெரியார் தான் அவர் பேசுனது எல்லாமே சிந்திச்சு செயல்பட்டு தான் சொன்னாரு. அதை புரிஞ்சுக்கோ. நான் சொல்றதெல்லாம் நீ கடைபிடிக்கணும்னு அவர் ஒரு காலம் சொல்லல. அப்புறம் நீங்க சொல்லிட்டு தெரியுறீங்க. நான் என்ன சொல்றேன்? நீங்க என்ன சொல்லல? நான் என்னடா சொல்றேன்? பெரியார் வந்து ஒரு அறிவாளியா ஒரு ஆய்வாளர். அவரு என்ன படிச்சு கீச்சிருக்கு சொல்லுங்களேன். சீமானை கேட்டீங்கல்ல என்ன படிச்சாருன்னு, ஐபிஎஸ் கேட்டாரு, இவர் என்ன படிச்சாரு சொல்லுங்க. ஏண்டா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை பார்த்து அவர் வந்து அம்பேத்கர் பல ஸ்காலர்ஸ்க்கு படிச்சிருக்காருயா. பெரியார் என்ன படிச்சிருக்காரு சொல்லுங்க. பெரியார் படிக்கணும்னு படிக்காத மேதை. அப்புறம் சீமானை மட்டும் நோட்டுறீங்க. படிக்காதவங்கிட்ட தமிழ் பேப்பரை கொடுத்தாலும் எது கிறுக்கிற மாதிரி இருக்குது என்னன்னு, இங்கிலீஷ் பேப்பரை கொடுத்தாலும் என்னமோ கிறுக்கிற மாதிரி இருக்குது என்னன்னு தெரியல சொல்லுவோம். ஆமா, அப்படி படிக்காத வந்து இருக்கிற மனுஷன் யார் சொன்னா? படிக்காத மனுஷன் நீங்க தானே சொன்னீங்க. பார்க்காம விடுதலை இல்ல எந்த ஒரு அவர் இருக்கிற தொட்டிக்கும் கண்ணாடியை தொடச்சு போட்டுக்கிட்டு படிச்சு தான் அந்த அடிச்சு படிக்காத மேதை நீங்க சொன்னீங்களே. இப்ப படிக்காத மேதைன்னா அதுக்காக அவர் பத்திரிகையில செய்தி வராது சும்மா இருந்தாலும் இப்ப பஸ் பேர்லாம் படிக்குது. ஆமா ஐயா இங்க பாருங்க, தந்தை பெரியார் காலத்துல அவர் கல்வி கூடங்கள்ல தந்தை உங்க தந்தைன்னு சொல்லுங்க. நான் அப்படித்தான் சொல்லுவேன். எங்கள் தந்தை பெரியார்னு சொல்லுங்க. எங்கள் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லுங்க. அத எப்படி சொன்னா? நீங்க மொத்தமா சொல்லி எங்களும் சேரது இல்ல. அது நீங்க எல்லாம் சேர வேண்டாம். நீங்க உங்களை யாரா நாங்க சேர்த்தது? எங்க குடும்பத்துல அசிங்கப்படுத்த
எங்க மரபை அசிங்கப்படுத்தாதீங்கய்யா, எங்க தமிழர்களை அசிங்கப்படுத்தாதீங்கய்யா. இதை பாருங்க, பெரியார் நீங்க தமிழன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது. நான் தான் சொல்றேனே, சுத்த தமிழன்கிறவன் நாங்க தான். நாங்க திராவிட தமிழன். சுத்த தமிழன்னா அப்புறம் யார் சுத்தம் இல்லாத தமிழன்? எதனா ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கி சுத்த தமிழன்னு சொல்றீங்கல்ல, சுத்தம் இல்லாத தமிழன் யாரு? நீங்க தான். ஏன் தமிழ் தமிழ் சொல்றனால? தமிழ்னு சொல்ல, தமிழை வித்து பிழைப்பு நடத்து. நாங்க எங்க வித்தோம்? நாங்க தமிழ்னு சொல்லி யார்கிட்டயும் போய் கையேந்தி காசு வாங்கி பொழைப்பு நடத்தல. நீ பொழைப்பு நடத்துற, அதனாலதான் நீ சுத்த தமிழன் இல்ல, தமிழை வித்து பிழைப்பு நடத்தக்கூடிய திருடர்கள். அதாவது ஒரு பொருளை வாங்கி டூப்ளிகேட்டா வேற லேபிள் ஒட்டி விற்பானு தெரியுமா? இப்ப நம்ம சிலப்போ இந்த அங்க எங்கன்னு ஆர்டர் பண்றாங்கல்ல, ஆமா அடிடாஸ் இந்த மாதிரி பிராண்ட் எல்லாம் டூப்ளிகேட் போன் அனுப்புறேன் அதான் அனுப்புறான், பிரிச்சு பார்த்தா செங்கல் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டூப்ளிகேட் வியாபாரம் பண்றவங்க இவங்க. நீங்க எப்படி எங்களை சொல்லலாம் தமிழை வித்து பொழப்பு நடத்துறவங்கன்னு? தமிழை எப்போதும் ஒருத்தன் தவறா உண்மையான தமிழன் தமிழை ஒருபோதும் அப்படி பேச மாட்டான். நீங்க எப்படி பேசுனீங்க? இப்ப நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுக்கோ. தமிழை வியாபாரமாக தான் வச்சிட்டு இருக்கீங்க. தமிழன் எதுக்கு சொல்றீங்க? எல்லாமே தமிழன் தானே. நீங்க தமிழன் சொல்றது யார் சொன்னா ஏமாத்துறோம்? நாங்க எல்லாம் ஏமாத்துறோம், நீங்க தான் தமிழன் சொல்லி ஏமாறிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். அந்த நாட்டுல எல்லாத்தையும் ஏமாத்துறதெல்லாம். நான் சொல்லுவா தமிழன் யாரு, மத்த மொழிக்காரர் யாருன்னு யாரா சொல்றது? தமிழ் என்று சொல்ற பாருங்க, அவன் மட்டும் தான் தமிழன். நீங்க திராவிடன்னு சொல்றவங்க யாருமே தமிழர் முத கிடையாது, தெரிஞ்சுக்கங்க. அப்படியா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். உங்கள்ட்ட ஒரே கேள்வி. பெரிய அறிஞர், அதனால நான் அறிஞர்லாம் இல்லையா, எனக்கு இருந்த பட்டறிவுக்கு நான் சொல்றேன் இருங்க. ஒரு தமிழ்ல இருந்தாலும் மத்த மொழிகள் பிரிஞ்சுச்சுன்னு சொல்றீங்க. தமிழ்ல இருந்தா தெலுங்கு வந்துச்சு, கன்னடா வந்துச்சு, துளு, கேரளா, மலையாளம் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. அப்ப இதுதானே தமிழ் தானே எல்லாத்துக்கும் பேஸ். இதுக்கப்புறம் தானே எல்லா மொழிகளும். அப்புறம் எதுக்கு திராவிடம்னு கொண்டு தூக்கி மேல வைக்கிறீங்க? இதுக்கு மேல கொண்ட மேல இது வச்ச மாதிரி 5 மொழி இங்க பாருங்க, மொழி குடும்பம்டா, அறிவு கட்ட என்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட இருக்கு, எல்லாத்திட்டையும் தான் இருக்கு பாருங்க. என்கிட்ட எனக்குடைய தமிழ் தான் இருக்கு. திராவிடம் எங்க இருக்குன்னு காட்டுங்க சார். தமிழுக்குள்ள திராவிடம் இருக்கு, தெலுங்குக்குள்ள திராவிடம் இருக்கு, கன்னடத்துக்குள்ள இருக்கு. இங்க பாருங்க, அவர் சொன்னது தவறான வார்த்தை இல்ல. நீங்க வந்து சித்தரிச்சு இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தவறுங்க. ஆமா ஆமா இல்ல நீங்க சொன்ன பகுத்தறிவு நான் ஒண்ணு கேட்கிறேன். பெரியார் சொல்லியிருக்காரு, இதையும் சீமான் தான் சொன்னாரு, இதையும் ஆதாரம் கேட்பீங்க. மது குடிக்க வேண்டாம் என சொல்வதும் கட்டிய மனைவியோடு படுக்க கூடாது என்று சொல்வதற்கு சமம்னு சொல்லியிருக்காரு பெரியார். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அவர் தோப்புல இருந்த எத்தனை தென்னை மரங்கள், அது அடுத்த பகுத்தறிவு. கண்ட கேள்வி கேட்கிறாரு. பல வருஷமா இது கேட்டான், மூலகதையா என் தோட்டத்துல வந்து கல்லு இருக்கான்னு சொல்லி போனா முடிஞ்சு ஏன் அந்த வெட்டி போடுறான்னு இது 10-20 வருஷமா கேட்க கேள்வி எனக்கு தெரிஞ்சு. அதை சீமான் 10 விஷயம் பத்திக்கிச்சுன்னு பத்திக்கிச்சு. சிந்தனை வேண்டாம், பகுத்தறிவு வேண்டாம் சொல்றாருல எல்லாருக்கும். மற்ற பகுத்தறிவு அவருக்கு பகுத்தறிவு இல்லையா? அப்போ தென்னை மரத்தாங்க, தென்னை பிள்ளையா வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் பிள்ளையா வளர்க்குற வீட்டில் அதை எதுக்கு 1000 மரத்தை பிடிச்சி வெட்டினாரு? அது அவருக்கு சரின்னு பட்டுச்சு. அவர் அதை பகுத்தறிவு, அவருக்கு பகுத்தறிவு வந்து இப்படித்தான் காட்டுச்சா? அவருக்கு செய்தாரு, அவர் பண்றாரு. உனக்கு என்ன வலிக்குது? உன் தோட்டத்துல வந்து வெட்டினாரா? உன் தோட்டத்துல அது மாதிரி இப்போ அது மாதிரி சீமான் உங்க வீட்டுல யாரையும் பேசினாரா? பெரியார தானே பேசினார், நீங்க ஏன் கொந்தளிக்கிறீங்க? பெரியார பேசினாருன்னா அவரை நாங்க வந்து எங்களுக்கு அவர் தான் எல்லாம். அது மாதிரி தென்னை மரம் எங்களுக்கு தென்னை முள்ளாதையே வெட்டினாரு. அது ஏதாவது போய் பேசிட்டு உங்க பகுத்தறிவுக்கு தென்னை மரம் கிடைச்சிச்சு கடைசியா. எப்படி அந்த மாதிரி பகுத்தறிவுக்கு என்ன மேனேஜர் சப்போர்ட் பண்றீங்க? உங்கள்ட்ட நான் என்ன பேசுறது? சரி, முதலாக நகரமன்ற தலைவராக இருந்து ஊழலுக்காக ஒருத்தர் துரத்தப்படுகிறார் என்று சொன்னால் சொல்லுங்க. அது ராமசாமி. முதலாக இந்த இன்னைக்கு தத்தெடுப்பு அரசியலாங்க இல்ல, அதுக்கெல்லாம் பிதா மகன் யாருன்னா அதுதான் ராமசாமி. பண்டிகுட்டி ராமசாமி இல்லை, ஒரு படத்துல வருமே அந்த மாதிரி இல்லை, ஈவே ராமசாமி நாயக்கர் தான் காரணம். இன்றைக்கு இந்த நாடு இன்றைக்கு இந்த அளவுக்கு சீரழிந்து இருக்கிறது திராவிடத்தின் பெயரால் ஏமாத்துகிறார்கள் என்று சொன்னால் முதலில் கடையை போட்டவர் அவர் தான். இவங்கெல்லாம் பிரான்ச் தான். அவர் தான் மெயின் பிரான்ச். இந்த ப்ராடக்டோட பேட்டன் ரைட் அவர்கிட்ட தான் இருக்கு. அது அப்படியே அந்த பேட்டன் ரைட் அப்படியே வாங்கி இன்னைக்கு இவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த பிரான்ச் இப்ப உடையுது போலயே சார், நிறைய உடஞ்சு அங்கங்க போயிருச்சு போலயே. அதான் பதறாங்க, பதட்டம் வந்துருக்காங்க. நாய் வாழை மிச்ச மாதிரி வாழ கத்துறீங்களே. மிச்ச மாதிரி இல்ல, கட் பண்ணி விட்ட பார்த்தா
அந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ வால் வெட்டுப்பட்டது மாதிரி அது கையா இல்ல இவ்வளவு நாள் எதுவுமே அமைதியா இருந்தார் காமாட்சி எவ்வளவு நீ கருப்பு சட்டை போட்டு அதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கருப்பு சட்டை போடுற அளவுக்கு சட்டத்துல சொல்லிட்டாங்க எப்பா திராவிட எல்லாம் கருப்பு சட்டை போடுங்கயா இதோட விட்டா இது எல்லாத்தையும் வந்து கண்டமாக்கிடுவாங்க பொழுது அப்படின்னு சொன்ன பிறகு ஐயா வந்து அப்படியா திராவிடராயா நீங்க உனக்கு ஏதாவது பரங்குது வேண்டாம். திராவிட மொழி குடும்பம் தான் தமிழ் மொழி குடும்பம். அது எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல இருக்கு, ஆந்திரால இருக்கு, கர்நாடகத்துல இருக்கு. நான் பேண்ட் போட்டிருக்கேன், இங்க இருக்கான்னு ஒத்துக்கிட்டு பாப்பீங்க. எனக்கு 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 புரியல, எனக்கு அறிவில்லையா இல்ல உங்களுக்கு அறிவில்லையான்னு தெரியல. திரும்ப திரும்ப கேட்கிற திராவிட மொழி குடும்பம் சொல்றீங்கல்ல, திராவிடத்துல இருந்து தமிழ் வந்துச்சு அப்படி சொல்லணும். நீங்க சொல்றீங்க தமிழ்ல இருந்து மற்ற மொழிகள் வந்துச்சுன்னு சொல்றீங்க, திரும்ப திராவிட மொழி குடும்பம். எதுக்கு இந்த திராவிடம் வருது? நீங்க சொன்ன அந்த தெலுங்கு பேசுறவங்க ஊர்லயும் இல்ல, மலையாளம் பேசுறவங்க ஊர்ல இந்த திராவிடம் இல்ல, கன்னடம் பேசுறவங்க ஊர்ல இல்ல, இந்த ஊர்ல மட்டும் வச்சுட்டீங்களே எப்படி? இங்க இருக்கோ முட்டாளா? இது தாய் வீடு லூசு, இது தாய் வீடு. அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு தனி குடுத்தனம் போயிட்டான். தனி குடுத்தனம் போனாலும் தாய் வீடு தாய் வீடு. நீங்க போக மாட்டீங்க, இங்க மட்டும் இருக்கீங்க. நான் தாய் வீடு, எங்க தாய் வீடு, அதனால நாங்க இங்க இருக்கோம். அதனால உனக்கு அவன் ஏன் போனானா அவன்கிட்ட போய் கேட்கறான், அறிவு கட்டவனே. இன்னைக்குதான் எங்க டாக்குமெண்ட் நாங்க எடுத்திருக்கோம். இது எங்க தாத்தாவோட இடம், நம்ம எல்லாம் வாரிசுகள். நம்ம அப்பா இதை கேட்கல, நம்ம அப்பாவுக்கு பிறகு நம்ம 4 பேர் வாரிசு இருக்கோம். யார் இவங்க வந்து இங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க நம்ம தாத்தால? நம்ம தானே லீகல் ஆசு. இன்னைக்கு தான் தமிழர்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம இருப்பு எங்கடா கெட்டு போகுதுன்னு இந்த மாதிரி இருக்கிற கொச்சம் மிச்சம்லாம் சேர்ந்து ஒன்னா இன்னைக்கு லெவலில் கத்துறாங்க. அப்படித்தானே? காணா போயிருவீங்க. நாங்க ஏன் காணாம போறோம்? ஏற்கனவே இந்த மாதிரி பேசி அது ஏற்கனவே அங்க வந்து கடல் கொண்டு போச்சு. என்ன கடல் கொண்டு போச்சு? எங்க கடல் கொண்டு போச்சா? உங்க வீட்டுக்குள்ளதான். எங்க வீட்டுல கடல் கிடையாது. சாம்பவர் தேசத்தை கடல் கொண்டதுன்றாரு. அதாவது இந்த நாட்டில் இருக்கிற பறையர் சமூக மக்கள், பட்டியல் சமூக மக்கள்லாம் மிக விரைவில் அழிய போறீங்க, சாபம் வர்றீங்க அப்படின்னு சாபம் விடுறாரு. ஏற்கனவே அழிஞ்சு கடல் கொண்டு போச்சு. இப்ப இருக்கிறது வந்து எச்சம் சொச்சம் தான் இருக்கு. இந்த மாதிரி அகராதித்தனமா பேச எச்சம் சொச்சம் எங்களையாவது விட்டு விடுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப பாரு இந்த ராமசாமி படத்தை போட்டு பனியன் அடிச்சு அங்கங்க வந்து வாய்ஸ்ல கொடுப்பாங்க பாரு. அடுத்து ரோட்ல போற பிச்சைக்காரன், குடிக்காரன், கோப்பை போடுறவன், ஊர்ந்து போறவன், பைத்தியக்காரன் எல்லாமே மாட்டிக்கின்னு நான் பெரிய அரசு ஐயா போட்டுக்கிறதா வாய்ஸ்ல கொடுத்தாதான் இவன் இது போட்டுப்பானே. நீங்க போட்டுக்கிறீங்களா? அந்த சிஸ்டத்தை கொஞ்சம் அறிவுப்படுத்தி எங்கு காணிலும் எங்கு காணிலும் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. நீங்க சீக்கிரமா டிக்கெட் வாங்க போறீங்க, எல்லாருமே நாசமா போறது. தமிழர்களே எங்க இருந்தா வந்து இங்க ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் தமிழர்கள் தமிழர் தான். ஏண்டா 1.5 கோடி பேர் இன்னைக்கு எங்கள்ட்ட கட்சியில உறுப்பினரா இருக்காங்க. யாரா இருக்கா? ஆமா, நீங்க ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. இன்னைக்கு சினிமா கிட்ட ஒரு 35 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, இவெல்லாம் எங்க இருந்திருப்பான்? அவ்வளவுதானே. 36 லட்சம் எங்க, 8.5 லட்சம் எங்க, 8 கோடி எங்க இருக்கு? உங்க திமுக 1000 பேரை நிப்பாட்டுங்க, நம்ம கேஸ்ல போய் வீடியோ எடுப்போம், கேட்போம் நீ தமிழரா திராவிடரா? எல்லாம் தமிழர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், அதுக்கப்புறம் தான் திராவிடத்தை கொண்டு வருவான். ஆமா, திராவிடத்தை யார் சொல்லுவா? திமுக தமிழர்கள் பேசுவாங்களா? சொல்லுங்களேன் பாப்பா. லூஸ்தனமா பேசுறேன். ஐயா நீங்க போய் கிராமத்தை பாருங்க, இங்க திமுக என்னன்னு தெரியாம பேர் இருக்காங்க. ஏதோ கட்சி ஏன் கலைஞரான்னு போயிட்டு இருக்கான். திராவிடம்னா யாருக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கிட்டே தெரியல திராவிடம்னா ஒரு பதில் சொல்ல. திராவிடம்னா இதாப்பா திராவிடம். என்கிட்ட தமிழ்னா தமிழ்னு சொல்ல முடியுது. திராவிடம்னா சொல்லுங்க பாப்பா நீங்க. இந்த நிலப்பரப்பே திராவிட நிலப்பரப்பா லூசு. கல்ல ஊட்டினா கூட அதுல கல்ல பயிர் இருக்கும், வெள்ளம் இருக்கும், சாப்பிட்டா திட்டிக்கும், இனிக்கும், உணரலாம். இந்த கர்மத்தை என்னன்னே தெரியல. இவனும் ஒரு ஏமாற்றிக்கிறீங்க. இல்லை நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கடைசி கேள்வி. இப்போ அண்ணாமலை அவர்கள் கிளம்பிட்டாரு. சீமானுக்கு ஆதரவா, அண்ணனுக்கு ஆதரவா நான் கொடுக்குறேன், என்கிட்ட இருக்க ஆதாரம்ன்றாரு. சீமான் வந்து ஆதாரம் கேட்டீங்க, அண்ணாமலை வந்துட்டார் ஆதாரத்தை எடுத்துட்டு என்ன போறீங்க? அந்த அண்ணாமலை ஆதரவு கொடுக்க சொல்லு. ஆதரவு இல்லை, ஆதாரம். ஆதாரத்தை தான் கொடுக்க சொல்றேன். அவங்க ஏற்கனவே அவங்க இதுக்குள்ளதானே இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணு. இப்ப நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே, 2 பேரும் ஒண்ணுதான். தமிழ் தேசியம் அவர் இந்திய தேசியம் பேசுறாங்க. ஒண்ணு சேரட்டா, திராவிடத்தை காலி பண்ணட்டா? எனக்கு என்ன ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. எங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன, யாரு கூட வேணாலும் போகட்டுங்க. இங்க பாருங்க, யாரு கூட யார் போனாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. முகமதியர்கள்லாம் ஒரு பழமொழி சொல்லுவான், எவன் முன்னாடி எவனோட போனாலும் லவைக்கு 10 பணம் தான். அது மாதிரி யாரோட போனாலும் எங்களுக்கு என்ன வந்துச்சு, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எங்களை பற்றி பேசும்போதுதான் எங்களுக்கு பிரச்சனை. பேசுறாரு என்ன
உண்மை என்னன்னு பேசினாரு. ஆதாரம் இருக்கு, வச்சிருக்கானே. விடுதலை ஏழையில 11/5/1953 வந்துச்சுன்னு சொல்றாங்களே, அப்புறம் என்ன பண்றதுன்னா அதை எடுத்துட்டு வா ஐயா. அந்த விடுதலை எடுத்துட்டு வா. ஐயா அந்த எக்ஸ் தளத்துல நீங்க போய் பாக்குறது இல்லையா? எதுக்கு எக்ஸ் தளத்துல என்ன எல்லா பேரும் புனையப்பட்ட செய்தியை தான் போடுறானே தவிர உண்மையா போடுறது இல்ல. சும்மா இருங்க. அப்போ இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பல பெருந்தகைகளின் எழுத்துக்கள் பேச்சுக்கள்லாம் அரசுடைமையாக்கப்பட்டிருக்குல்ல. ராமசாமி நாயக்கர் அரசுடைமையாக்குங்க. அப்படி வாங்க. அது நீங்க யாருக்கு சொல்றதா? ஒரு அரசுக்கு நீங்க யாரு சொல்ல இயலும்? பொதுவான ஆள்தானையா. இங்க பாருங்க, அவரு இங்க பாருங்க, அவருடைய நாங்க வந்து கதை கட்டுரைகள் இது மாதிரி தான் நாங்க வந்து நாட்டு உடைமை ஆக்கப்படுறாங்க. இலக்கியங்களை தான் நாட்டு உடைமை ஆக்குறாங்க. இவர் பேசுனது எல்லாம் சீர்திருத்த கொள்கைகளும் சீர்திருத்தத்தை பத்தி பேசியிருக்காரு. ஆகையினால அதை பொது வெளியில பேசினா அவ்வளவு அசிங்கமா இருக்குமா? எது அந்த அளவுக்கு எழுதிட்டாரு. இங்க பாருங்க, அசிங்கமா இருக்கு அசிங்கமா இல்லைங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. இது அரசாங்கம் முடிவு பண்ண வேண்டியதை என்கிட்ட கேட்டா அது முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டியது. பகுத்தறிவு பகலவன் தானே சொல்றீங்க? ஆமா. அந்த பகல் கொஞ்சம் எடுத்து வெளியில விடுங்களா? எதுக்கு உங்க வெளியில என்ன பகுத்து வச்சிருக்காருன்னு பாப்போமே. நானும் பாக்குறேன், ஆனா இது படிக்க முடியல, எதுவும் கிடைக்கல எனக்கு. புக் எதுவும் கிடைக்கல. இல்ல ஒரு முளை கயிறை போட்டுட்டு ஒரு மரத்தை தொங்கு பிரிந்து போனவர்கள் கூட ஏன் இந்த வீரமணி எல்லாத்தையும் அந்த ஆளே வச்சிருக்கான். இது பொதுவாக்குனா என்ன, வேணுங்கிறத மட்டும் வெளியில விடுறாரு. கரெக்ட் தானே? உங்க திராவிட கழகங்களையும் பேசுறாங்கல்ல தலைவர்கள. வனவாசத்தை என்ன விட்டுருமா பொது உடைமையா? கண்ணதாசன் உண்மையை சொல்லியிருக்காரு நிறையா. கண்ணதாசன் அப்புறம் இங்க ஒரு கண்ணாடிக்காரன் ஒருத்தர் இருப்பான், கருப்பு கண்ணாடின்னு போட்டுக்கிட்டு. பெரியாரா? இல்ல இல்ல, அந்த இதுல வந்து கல்கி இது உங்களுக்கு எதிராக எழுதிட்டு அது வந்து லேனா தமிழ்வானே திருட்டு பயிலுவோம். யாரு அந்த லேனா தமிழ்வானே அதான மறுபடியும் விளக்கத்தை எழுத்து விட்டுறாதீங்க. என்ன ஒட்டுற? நான் ஒரு இதுவும் ஒட்டலை. எனக்கு என்னங்க இருக்கு? ஏங்க இங்க பாருங்க, அவரு சுதந்திர போராட்ட வீரர், வீரபாண்டிய கட்டபொம்மன்னா அவர் சுதந்திர போராட்ட வீரரை நீங்க வந்து தப்பா எதையாவது கட் பண்ணி எதையாவது எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணுனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக இயலுமா? என்ன சொல்லாது? நான் இங்க பாருங்க, ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க சும்மா. சரி, வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த வழக்குக்காக தூக்கிலிடப்பட்டார்? அவர் எந்த வழக்குக்காக தூக்கப்பட்டார்? சுதந்திரம் கேட்டாரு. சுதந்திர போர் சண்டை நடந்தது. சண்டை நடக்கும் போது அந்த துறை வந்து பல முறை கூப்பிட்டான். இவர் அங்க வா இங்க வான்னு அலக்கழிப்பு பண்ணி கடைசியில புதுக்கோட்டை மகாராஜா காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்து அவரை வந்து தூக்கில போட்டாங்க. வேற என்ன? இங்க பாருங்க ஐயா, ஒரே ஒரு பதில் தான். நீங்க அங்க வந்துருங்க, போக வேண்டாம். சீமான் கூறியது உண்மைதான். அண்ணாமலை சொல்லிட்டாரு. ஆதரவாக அண்ணாமலை வருகிறார், சீமான் பக்கத்துல நிக்கிறாரு. வேற யார் யார் ஆதரவாக வருவாங்க போல அடுத்தடுத்து? என்ன பண்ண போறீங்க திராவிடர்கள்? எங்களுக்கு ஒரு மஸ்ரும் இல்ல. அதான் இல்லையே. அடுத்து அது இல்ல அப்புறம் என்ன மேசாம புடிங்கிட்டு போ சும்மா. அப்படியா? ஆமா. அப்புறம் சீமான நோட்ட கூடாது. சீமான விட்டுறாங்க. கருப்பு சட்டை எல்லாம் போட்டு பகுத்து கேட்க கருப்பு சட்டை போட்டு வந்தாலும் இது ஃபர்ஸ்ட் பகுத்தறிவா? முதல்வர் ஃபங்க்ஷன்ல பொண்ணுங்க கருப்பு சால் போட்டு போச்சுன்னா அதை பிடிங்கி வைக்கிறாங்க. ஏன் கருப்பு பூனை கூட வருதுங்க? கருப்புல மண்டையில முடி இருக்கு, எட்டி போடுறீங்களா? நான் எதிர்ப்புக்குன்னு தான் நான் சொல்றேன். இல்ல நான் எதிர்ப்பு அவ்வளவுதான். அவருக்கு 18 பிறந்த நாள், 7/1/8 சனி. உங்களுக்கு 8ஆயா? உங்களுக்கு சனியாயா? உங்க பிறந்த நாள் என்னையா? நீங்க ஜோசியம் பாக்குறீங்களா? சனி தமிழ்நாட்டை கொடுத்த சனியா இருக்கு. அது ஏதாவது பரிகாரம் செஞ்சு அதை வந்து கழிச்சு விடணும் நாங்க பாக்குறோம். நீங்க திரும்ப திரும்ப கொண்டாந்து சனி எங்க மேல ஏத்துறீங்க. நியாயமா? உங்களுக்கு தமிழ்ல பார்த்தா பாவமா இல்ல? நாங்க என்ன உங்க தலையில இருக்கிறதும் கருப்பு, வாய்க்கு மேல இருக்கிறதும் கருப்பு. அப்ப நீங்க இன்னும் எல்லா இடங்கள்லயும் இருக்கிறதும் கருப்பு. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அது தானே வருது. அப்ப எல்லாமே அப்படித்தான். சர்வீஸ்ல போடுறீங்க. சோமா நான் வந்து இங்க பாருங்க, எங்களுக்கு நீங்க என்ன இறுதியான பண்ணனும் சொல்லி முடிங்க. கருப்பு சட்டை போட்டவங்க எல்லாம் இதோட வெக்க பண்ணனும். எது கருப்பு சட்டை போட்டவங்க வெக்க பண்ணனும்ன்ற. என்ன ஐயப்பன் பக்தர்களை தவிர்த்து. ஆமா, எங்களுக்கே வெக்கமா சொல்றேன். நான் துப்பனா கூட தொடச்சிட்டு போவேன். அப்படிதானேயா? அப்படியா? நீங்களா? உங்களை சொல்றான். எங்களை நாங்க என்னத்துக்குங்க? திராவிடர்கள் பெரிய இருக்கீங்க தமிழ்நாட்டுல. திராவிடர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 500 1000 மொத்தமா தாங்க. இல்ல இல்ல, நாட்டுல இருக்கும் பூரா திராவிடம் தான். அதெல்லாம் தமிழர்கள். உங்க கேட்டகரி இந்த கலப்பு சட்டை போட்ட ஆட்கள். இங்க பாரு, நீங்க பஸ் தீக்காவா? இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ.
ஒவ்வொரு மனிதனும் சுயநலத்தோடு செயல்பட்டான்னா அந்த நாடு நாசமாக போயிடும். பொதுநலத்தோடு செயல்படுறவன் தான் தந்தை பெரியார் அதைத்தான் சொல்லி கொடுத்தார். நீ மட்டும் வாழ்ந்தால் பார்த்தாது பிறரையும் வாழ வைன்னு சொன்னார். அதுதான் எங்கள் பகலவனுடைய. அதனாலதான் வந்து சீமான் சொன்னது போல இல்ல, குடும்பம் வந்து அது தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்தது. குடும்பம் அது அந்த குடும்பத்தை உடைச்சு பொதுவாக்கி எல்லாத்தையும் சார் சுயநலத்துடன் சொன்னார்ல பேசும்போது, அதனால சீமான் வார்த்தையும் சொல்லியிருக்காரு. சொத்தை பாதுகாக்க 26 வயது பெண்ணை திருமணம் செய்தார் பெரியார்னு சீமான் பேசியிருக்காரு. ஆமா, இதுல சுயநலம் தானே அது. அவர் சுயநலமா இல்லையா? லூசு, எந்த சொத்தை யாருக்குடா? அவர் பேரன் பிள்ளைகளுக்கு அவர் இதுக்கு எழுதி வச்சாரு. அந்த ட்ரஸ்டா, அந்த பெரியாருடைய ட்ரஸ்ட் இருக்கு. யார் வச்சிருக்காப்ப அந்த ட்ரஸ்ட்? இப்ப இவர்கிட்ட இருக்கு, வீரமணி கிட்ட. அவர் யாரு? அவர் தான் சேர்மன். அவர் யாருன்னு அவர் தான் சேர்மன். இப்போ பெரியார் கொடுத்ததை யாரே வச்சிருந்தா? என்னது பெரியார் இதை யார் அப்புறம் வச்சிருந்தான்னு? பெரியார் தான் அந்த அம்மா கிட்ட இருந்துச்சு. அந்த அம்மா மறைவுக்கு பின்னாடி வீரமணி தலைவர் ஆயிட்டாரு. அம்மா இருக்கும்போது இவங்க வச்சிருந்தாங்களான்னு கேட்கறாங்க. இந்த பாருங்க, இந்த ரெட்டை அர்த்தத்துல எல்லாம் என்கிட்ட அவர் சொல்றது அந்த சொத்துக்கள் அதான் சொல்றாரு. நீங்களா திணிக்காதீங்க. இப்ப அந்த அம்மா பொம்பளை பிள்ளை தானே ஐயா, அதான் போய் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிருக்கோம். அதை யார் பாத்துங்க? அதெல்லாம் கட்சிக்காரவங்க எத்தனை பேர் இருந்தாங்க சொல்லுங்க பாப்போம். யாரு என்னன்னு திருவாரூர் தங்கராசும் அப்ப எங்களோட தான் இருந்தாரு. அவர் தனியா போனாரு. இதே இவரு எங்களோட தான் இருந்தாரு. அவங்க கிட்ட எல்லாம் போகாம ஏன் ஒட்டுமொத்தமா ஒரு ஆளுக்கு வந்துச்சு? அந்த கொஸ்டின்காக தான் அதை கேட்டேன். இங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்ச மாதிரி பேச எனக்கு புரியாது. தெரிஞ்சுட்டு கருப்பு சட்டை போட்டுவாங்க, இல்லாட்டி வழக்கு மேல வெள்ளை சட்டை போட்டுவாங்க. நம்ம உள்ளதே உள்ளபடி பேசிட்டு போயிரும். பேசு. இன்னும் கொஞ்ச நாள் ஐயா தமிழர்கள் இந்த மாதிரி தம்பி சொன்ன மாதிரி இந்த ஐயப்ப சாமி கோயிலுக்கு போறோன்னு விட்டுட்டு வேற யாரும் இந்த தமிழகத்தில் கருப்பு சட்டை போட போறாங்க. சட்டையை கழிச்சாங்கன்னு வச்சுங்க, முடிஞ்சு கையில் ஒரு சட்டையை வச்சு கருப்பு சட்டை போட்டு வருவீங்க. எவனா பிடிச்சி பீஸானா ஒரு காலத்து நீங்கள் வந்து தூணில் அர்த்தம் அதான் அர்த்தம் குடிமை அர்த்தம்வீங்களா? அந்த மாதிரி காலம் சில வகையில் தானே தீர்மானிக்கும். வைகாறு அங்கதான் ஓடும். எங்க ஓடும்? வைகாறு எங்க ஓடும்? ஒருத்தன் சட்டையை பிடிக்கிறானோ அவன் வீட்டுல ஓடும். ஏன் ஓடுது? புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஓடுது? பாப்போம். ஒரு காலத்துல இந்த சட்டையை பிடிச்சி வந்தா இந்த சட்டையை கழட்டுவதற்கு இங்கே ஒரு தமிழர் படை நிச்சயமா பாப்போம். அன்னைக்கெல்லாம் நீங்க கருப்பு சட்டையை போட முடியாது. பாப்போம். அதற்கான நாள் விரைவா இருக்கோயா? சரி, பாப்போம். சரி, இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை அதிக பதில் நம்பிக்கை ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.